ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே, ஸ்தோத்திரம் நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம். உடைய இரக்கங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய அன்பிற்காக மறுபடியுமாக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் பரமபிதாவே. வாரத்தின் முதல் நாளாகி இந்த நாளை தடைகளை நீக்கி அடியார்களை கூட்டி சேர்த்து இம்மட்டுமாக பாட அடியார்களுக்கு தேவையானவைகளை வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் மூலம் கேட்க நீர் கிருபை செய்த அன்பிற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் பரமபிதாவே. இரவு பகல் என்று பாராது பாவம் செய்ததான ஜனங்களுக்கு இரக்கமில்லை என்பதை அடியார்கள் பாடினோமே பரமபிதாவே. எவ்வளவுதான் சுவிசேஷத்தை கேட்டாலும் உம்மை ஆராதிக்கிறவர்கள் போன்று காணப்பட்டாலும் பாவத்தை விட மனமில்லாத ஜனங்கள் ஏராளமாக இருக்கிறார்களே பரமபிதாவே. பரமபிதாவே, ஒரு மனுஷனும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக மனுஷனாக இந்த உலகத்திலே தோன்றி எல்லா மனுஷனுடைய பாவத்தையும் தம் மீது போட்டுக்கொண்டு எல்லா மனுஷர்களுக்காகவும் சிலுவையிலே தொங்கி நீரை பரமிதாய். இதை எவ்வளவாய் கேட்டும் புரிந்து கொள்ளாதவர்களாக இரவு பகல் என்று பாராது பாவத்தையே செய்யக்கூடியதான கடினமான இருதயமும் கெட்ட மனம் உடையவர்களாக அநேகர் காணப்படுகிறார்களே பரமிதாய். பரமபிதாவே, ரட்சிக்கப்பட்டதான ஜனங்களும் அபிஷேகம் பெற்றதான ஜனங்களும் கூட சபையார் என்றதான ஒரு நிலைக்கு வந்ததான நம்முடைய ஜனங்களும் கூட திரும்பி பார்க்கக்கூடியவர்களாக பரமபிதாவே தங்களுடைய இருதயத்திலே பார்வோனை பரமபிதாவே தியானிக்கக்கூடியவர்களாக மாறக்கூடிய ஒரு நிலையை அறிகிறோமே பரமபிதாவே. நம்முடைய ஜனங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொருடைய ஆத்மாவும் தப்பத்தக்கவாறு ஒவ்வொருடைய ஆத்மாவும் பிழைக்கத்தக்கவாறு நீர்தாமே பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உடைய ஜனங்களுக்கென்று உடைய சபைக்கென்று நீர் பேசி அறிவிக்கும்படியாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. எந்த விதமான தகுதியும் நிலைமற்றதான ஏழை அடியானோடு நாவிலே நீர் இருந்து நீர் உடைய திருவிழா சித்தப்படி பரமபிதாவை பேசி அறிவிக்க வேண்டியதான வார்த்தைகளை பேசி அறிவிக்கும்படி கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. கேட்கிறவர்கள் உணர்வடையத்தக்கவாறு உணர்வுள்ள ஆவியை கட்டளிட்டு கல்லான இருதயத்தை அகற்றி பரமபிதாவே உணர்வுள்ள கிரியை நீ நடப்பிக்கும்படி கெஞ்சுகிறோம். பின்மாற்றக்காரர்கள் உயிர்ப்பிக்கப்பட ரட்சிக்கப்பட நீர் வல்லமையாய் கிரியை செய்யும்படி கெஞ்சுகிறோம். எல்லா நன்மைகளையும் அளவுக்கு அதிகமாக பெருக பண்ணியறலும் யாவர் மீது கிருபையாயிருந்தலும் இரக்கமாயிருந்தலும் அன்பாயிருந்தலும் தயவாயிருந்தலும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாவரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கிறேன். நீர் அவர்களை நோக்கி, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ, ஆனாலும் எருசலேமியராகிய இந்த ஜனம் என்றைக்கும் வழி தப்பி போகிறது என்ன? கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள், திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். நீ அவர்களை நோக்கி, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ, ஆனாலும் எருசலேமியராகிய இந்த ஜனம் என்றைக்கும் வழி தப்பி போகிறது என்ன? கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள், திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். வாசிக்க கேட்டதான வசன பாகமானது பின்மாற்றமான நிலையிலே காணப்படுகிறதான ஜனங்களை குறித்து குறிப்பாக சொல்லக்கூடியதான வசனமாம். சாத்தியமே இல்லாத 2 கூறுகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, விழுந்தவன் எழுந்திருக்கிறதில்லையோ என்றுதான் ஒரு காரியம். ஆண்டவர் அங்கே கேட்கறது வேற யாரும் இல்லை. ஆண்டவர் தன்னுடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர் கேட்கக்கூடியதான ஒரு கேள்விதான். ஒரு மனுஷன் விழுந்துட்டான், அவன் எழும்பாமல் இருக்கிறது உண்டா? இல்லை ஒரு ராஜாவாகவே இருக்கட்டும், 4 பேர் மத்தியில் விழுந்துட்டு, சரி விழுந்துட்டேனே அது அவமானமாச்சே என்று சொல்லி அவன் அப்படியே இருக்கிறது உண்டா? ஆண்டவரே கேட்குறார். இதுவரைக்கும் உலகத்தில் அப்படி ஒரு சம்பவமே கிடையாது. விழுந்ததான ஒரு மனுஷன் ஒன்று எல்லாரும் போன பிறகாது தட்டிட்டு அவன் எழும்பிடுவோம்.
விழுந்தவன் எழுந்திருக்கிறதில்லையோ? சரி, ஒரு மனுஷன் வழி தப்பி போயிட்டான். சைக்கிளில் ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டான், இல்லை பைக்கில் ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டான், இல்லை காரில் பைபாஸில் மேலே ஏறினா சில இடங்கள்லாம் கொஞ்சம் தூரம் போண்டி இருக்கும், கொஞ்சம் இடைவெளி பார்க்குறதுக்கு திரும்பி வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் உண்டு. சரி, நான் தப்பி போயிட்டேன், இனி அப்படியே போயிட்டே இருக்கிறதா? ஆண்டவரே கேட்குறார். வழி தப்பி போகிறவன் அவன் எப்படி எப்பொழுதும் ஒருக்க கொஞ்சம் வழி தப்பி போனதுனால ஏன் எதுக்கு திரும்பி வரணும் என்று சொல்லி தொடர்ந்து அவன் போனதான அதே வழியிலே போவானோ? ஆண்டவர் கேட்குறார். இந்த 2 கூறுகளுமே கொஞ்சம் இதுவரைக்கும் சாத்தியமே இல்லாத ஒன்று. எந்த ஒரு மனுஷன்னு சொன்னதில்லை, நான் விழுந்துட்டேன் ஆனால் எழும்பவே இல்லை, இந்த வேத வசனம் பொய்ன்னு சொல்லவே முடியாது. ஒரு 10 கிலோமீட்டர் போயிட்டேன், அதுக்கப்புறம் ஒரேடியாக போனதான் கிடையவே கிடையாது. ஆனால் பாவ குழியில், பாவ சேற்றில், பாவத்தில் விழுந்ததான ஒரு மனுஷன் மாத்திரம் அவனுக்கு எழும்ப விருப்பம் இல்லை. சத்தியத்தை அறிகிறார்கள், பரலோகத்தின் வழிகளை அறிகிறார்கள், எது இடுக்கமான வழி என்று தெரியும். கொஞ்ச நாள் நடந்துட்டு அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க? அதில் இருக்காம திரும்பி போகிறாங்க, பாவ வழியில் நடக்கிறாங்க. தெரியுது இதில் இருள் நிறைந்ததான ஒரு பாதை என்று. ஆனால் அதில் நடக்கிறதான மனுஷன் மாத்திரம் திரும்பி பார்க்கவே இல்லை. பாருங்க, பாவ சேற்றில் விழுந்துட்டோம், மேலெல்லாம் சகதி, சேறு, அழுக்கு, சாக்கடை, ஆனால் கழுவ விருப்பம் இல்லை. பாருங்க, பாவ வழிதான் தப்புன்னு தெரியுது, இப்படி போன ஆத்மா தப்பாதுன்னு தெரியும். ஆனாலும் அந்த மனமானது பாவத்தை விட எந்த விதமான ஒரு எண்ணமும் அது வரைக்கும் வரல. ஆண்டவரே கேட்குறார், கடமைக்கு வருகிறீர்களே, தேவனை ஆராதிக்கும் ஜனங்களாக வெளிப்படையாக வெளித்தோட்டத்திலே காணப்படுகிறீர்களே, ஆனால் உங்களுடைய இருதயமோ என்னை விட்டு தூரமாக இருக்கிறதே என்று. இந்த பின்மாறி போகிறோமே, 2 மிருகத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஒன்று நாய், இன்னொன்று பன்றி என்று. 2 பேதுரு 2:22 வாசிப்போமே. ஆனால் 2 பேதுரு 2:22 வாசிப்போம். 2 மிருகத்தை குறித்து, நாயை பற்றி, என்ற பன்றியை பற்றி. நாய் என்ன செய்யுமா? அது கக்குமா, தான் கக்குனதை அதை எடுத்து சாப்பிடுமா. வாசிங்க. நாய் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திறமையினதில் சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. இது யாருக்கு சம்பவிக்குது? எல்லாம் தெரிஞ்ச ஜனங்கள். ஆனால் அந்த இருதயம் பாரவன், உலகம், ஆடம்பரம் இவைகளின் பக்கமாக திரும்பதான ஜனங்களை குறித்தே சொல்லப்பட்டிருக்கு. உலகத்திலே அநேகமான சம்பவங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது, எல்லாம் காண்கிறோம், கேட்கிறோம். ஆனால் நமக்குள்ள எந்த மாற்றமும் வரல. ஐயா சொன்னதான ஒரு வாக்குத்த, ஐயா காண்ற கொடுத்தான ஒரு வாக்குத்தில் ஒன்று, இப்படி உலகம் கர்த்தருடைய பயங்கரத்தை காணும், நம்ம அது என்ன பார்க்குறோம், கேட்குறோம், ஆனால் நமக்கு எந்த விதமான உணர்வும் இல்லை. இந்த நாயை பாருங்க, அதுக்கு மூக்குக்கு, அதுக்கு கண்ணுக்கு, அதுக்கு இருதயத்துக்கு தான் கக்குன அந்த வாந்தி அதுக்கு சீ என்று தெரியலை. பார்த்தவங்களுக்கு தெரியும் அதில் என்ன இருக்கும், ஒரு சலைவாக இருக்கும், ஒரு உமிழ் நீர் இருக்கும், அது கக்கக்கூடிய பொருளுக்கு மேலே. ஆனால் அதுக்கு என்ன, அதை பார்க்கும்போது சீ என்று சொல்லலை. அதுக்கு இருதயத்துக்கு அது சீ என்று படலை. அதுக்கு இரத்தத்துக்கு அப்படி இல்லை. அதுக்கு மூக்குக்கு அந்த ஸ்மெல் எப்படி, அது ரொம்ப வித்தியாசமாக தெரியலை. பன்றியை பாருங்க, கழுவப்பட்டதான பன்றி மறுபடியும் சாக்கடையை போகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் அதே போல தான், அந்த நாயை போல தான். அதனுடைய இருதயம், மூளை, அந்த இரத்தம் எல்லாத்துடைய தன்மையும் வித்தியாசம். அதனால என்ன, அதுக்கு அந்த சாக்கடை தான் பிடிச்சிருக்கு, அதுக்கு அந்த சாக்கடை தான் பிடிச்சிருக்கு. அது அங்கே தான் போகுது, அதான் சாப்பிட விரும்புது, அதில் தான் குளிக்க விரும்புது. காரணம் என்ன? மனுஷர்களாகிய நம்முடைய நிலைமையும் அவ்வாறு இருக்க காரணம் என்ன? பாவம் நம்மளை மறுபடியும் ஆட்கொண்டதினாலே. அதற்கு முக்கியமான காரணம் தான் என்ன? முதல்ல தேவனை விட்டு விட்டதான ஒரு அனுபவம். தேவன் நம்மளை விடலை, நாம் தான் அந்த தேவனை அப்படி கொஞ்சம் வெளியே வைக்கிறோம்.
நான் அப்படி பண்ணலையேன்னு சொல்லுவோம். ஜெபம் பண்ண முடியுதா? ஜெபம் பண்ணுறீங்களா? இல்லையே. தேவனை அப்படியே தூக்கி வச்சிருக்கிறோம். ஜெப ஜீவியத்தில் குறையப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். தகாத கூட்டுக்கட்டு உடையவர்களாக இருக்கிறோம். அநேகர் எப்படி தேவையில்லாத ஆட்களோட தொடர்பும் கூட்டுக்கட்டும் என்ன ஆகும்? அவங்களுடைய புத்திமதிகள், அவங்களுடைய உபதேசங்கள் அந்த இருதயத்துக்குள்ளே போகுது. என்ன ஆகுது? வீண் சிந்தைக்காரர்களாக நாம் மாற்றப்படுகிறோம். ஒட்டுமொத்த என்ன ஆகுது? தெய்வீகத்தை பற்றி தான ஒரு நம்பிக்கை நம்மகிட்ட அகற்றப்பட்டு போகுது. பிசாசீகம், மாம்சீகம், உலக இச்சத்திற்கு காரியங்கள் உள்ளே போகுது. சிந்தைகள் மனுஷனை என்ன செய்கிறது? அதன் பாதையிலே வழி நடத்த ஆரம்பிக்குது. அவைகள் நாற்றம், அழுக்கு, ஆத்மாவை கொல்லும் என்று அறிந்தும் கூட அதிலிருந்து திரும்ப மனமில்லாதவர்களாகவே இருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரம் 19 வாசிங்கள். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. விருப்பம் அதான் முக்கியமான ஒரு காரியம். விரும்புறீங்க, ஏன் பின்மாறி போறோம்? ஏன் கடமைக்கு தேவனை ஆராதிக்கிறோம்? விருப்பம் இருள், வெளிச்சம் இல்லை. ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறோம். மனமானது இருளை விரும்பக்கூடியதாக இருக்கிறது. போதும் எனக்கு, அது இச்சைக்குரிய காரியங்கள் போதும். ஏன்? அதில் கொஞ்ச நேரம் ஒரு இன்பம் இருக்கும், அது போதுங்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு எண்ணத்திற்கு இடம் கொடுக்கறதுனாலே, அப்படிப்பட்டவர்களாக மாற்றப்பட்டு போகிறதுனாலே மறுபடி என்ன? அந்த வெளிச்சத்துக்கு வர விருப்பமே இல்லை. அதான் தேவனே கேள்வியும் கேட்டு பதிலும் தருகிறார். முதல்ல வாசத்தை மறுபடியும் வாசியுங்கள். நீ அவர்களை நோக்கி, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ, ஆனாலும் எருசலேமியராகிய இந்த ஜனம் என்றைக்கும் வழி தப்பி போகிறதென்ன? ஆனாலும் ஆண்டவருக்கே தெரியும், சாத்தியமே கிடையாது. விழுந்தவன் கண்டிப்பாக எழும்புவோம், வழி தப்பி போனால் கண்டிப்பாக என்ன திரும்பி வருவோம். ஆனாலும் என்னுடைய ஜனங்கள், எருசலேமியராகிய என் ஜனங்கள், மறுபடியும் வாசிங்கள். ஆனாலும் எருசலேமியராகிய இந்த ஜனம் என்றைக்கும் வழி தப்பி போகிறதென்ன? என்றைக்கும் வழி தப்பி போகிறது என்ன என்று சொல்லி ஆண்டவர் கேள்வியும் கேட்டு பதிலும் தருகிறார். வாசிங்க தொடர்ந்து. கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள். போது ஆண்டவர் சொல்றதான ஒரு காரியம் என்ன? கபடு, வேற ஒன்றும் கிடையாது. கபடத்தை உறுதியாக இருக்க பிடித்திருக்கிறார்கள். பவுல் அப்போஸ்தலன் சொல்வார், சத்தியத்தை அறிவிக்கிறதுனாலே நான் உங்களுக்கு சத்ருவானேனோ என்று. இங்க ஆண்டவர் என்ன சொல்கிறார்? கபடத்தை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறார். கபடுனா என்ன? மாய, பொய், இல்லாது, எந்த விதமான உண்மையும் இல்லாது, ஆத்மாக்கு பிரயோஜனம் இல்லாது நிறைய கபடுக்குரிய காரியங்கள் இருக்கு. மனுஷர்களுக்கு எப்படி? முதல்ல எப்படி? தேவனை சிநேகிச்சோம், எனக்கு என்ன பிரயோஜனம்னு ஒரு எண்ணம் தோணும். அநேகருக்கு அப்படிதான். நான் இத்தனை வருஷமாக ஜெபம் பண்ணுறேன், இத்தனை வருஷமாக ஆண்டவரை சிநேகிக்கிறேன், எனக்கு என்ன மாற்றம் வந்திருக்கு? ஒன்றும் இல்லை. ஆண்டவரை சிநேகிச்சு எனக்கு என்னது? சிந்தனை அது எங்கே இருக்குது? உங்களுக்குள்ளே இருக்குது. யூதாசுக்குள்ள சாத்தான் புகுந்தான் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் என்ன? ஜெபத்தை விடும்போது அங்கே எல்லாம் உள்ள போயாச்சு, தேவையில்லாதது. யாரும் உங்களை கெடுக்கலை, நீங்கள் தான். கபடை உறுதியாக பிடித்திருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. விட மனம் இல்லை. இது தப்பாங்க, இது சரியில்லை, உன் ஜீவியம் தீர்ந்து போன்னு சொன்ன வரைக்கும் அதை கேட்கக்கூடிய புரிஞ்சுக்கிட்ட மனநிலை இல்லை. கபடை, இல்லாததை, மாயையை, தன் ஆத்மாவை தொலைக்கக்கூடியதை உறுதியாக பிடித்துக் கொள்கிறார்கள். யோபுவின் சரித்திரம் 21 அதிகாரம் 14-15 வசனங்களை வாசியுங்கள். சில எடுத்துக்காட்டுங்க. கபடுனா என்னங்கிறத குறித்தான வாசியுங்கள். அவர்கள் தேவனை நோக்கி, எங்களை விட்டு விலகிரும், உம்முடைய வழிகளை அறிய விரும்புவோம், சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதனால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். மறுபடியும் வாசிங்க. அவர்கள் தேவனை நோக்கி, எங்களை விட்டு விலகிரும், உம்முடைய வழிகளை அறிய விரும்புவோம், சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதனால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். யோபுவின் சரித்திரம் 34 அதிகாரம் 9 வசனம் வாசித்துருங்க. பாருங்கள், ஜெபம் பண்ணுகிறதே என்ன பிரயோஜனம்னு கேட்குறாங்க. எப்படியெனில் தேவன் மேல் பிரியம் வைக்கிறது மனுஷனுக்கு பிரயோஜனம் அல்ல என்றாரே.
பாருங்கள், கபடை உறுதியாக பிடித்திருக்கான். தனக்கு தப்பணும், தனக்கு யாருக்கிட்ட ஒரு நியாயம் வேணுமே, அதான் கபடு. தப்பு தான், என் ஜீவன் சரியில்லை, என்னால் தான் இந்த தப்பு வந்தது, அந்த மாதிரிப்பட்ட எண்ணமே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் வேண்டாமாயா? அடுத்தவங்க நம்ப வேண்டாமா? சர்வ வல்லமை உள்ளவரை ஏன் சேவிக்கணும்? எதுக்கு அவரை நோக்கி ஜெபம் பண்ணணும்? அவரை ஏன் ஸ்நேகிக்கணும்? நமக்கு என்ன, அவரை ஸ்நேகிச்சது போலையும் இரவும் பகலும் அவரை நோக்கி ஜெபம் பண்ணது போலையும் அப்படி யதார்த்தமாய் காணப்பட்டு எந்த விதமான பலனையும் அடையாதவர் போலதான் நமக்கு பேச்சுகள், காரியங்கள். அப்படி இல்லை. யதார்த்தமாக தேவனை சிநேகித்த ஜனங்கள் உண்டு. அந்த ஜனங்களை தேவன் கைவிட்டாரோ? ஒருபோதும் கிடையாது. அவர் நீதிபரர், சத்தியபரர், வாக்கு மாறாதவர், பொய் உரையாதவர். அவரை எந்த மனுஷன் யதார்த்தமாக தன்னை காட்டிலும் அதிகமாக அந்த தேவனை சிநேகிப்பாளோ அந்த மனுஷனை ஒருபோதும் கைவிடக்கூடிய தேவனே அல்ல. எடுத்துக்காட்டுகள் ஏராளம் இருக்கு. யதார்த்தமாக சிநேகிச்சவர்கள். சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ என்ன செய்தாங்க? யதார்த்தமாக நேசிச்சாங்க. ஒரு சந்தர்ப்பம், சூழ்நிலை வருது, கைவிடப்பட்டாங்களா? இல்லை. தேவனே கூட இருந்து காப்பாற்றுகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனே கூட இருந்து காப்பாற்றுகிறார். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் இன்னொரு காரியமும் சொல்லப்பட்டிருக்கு. 10:13 வாசிப்பீர்கள். ஆனால் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 10:13. தானியேல் தீர்க்கதரிசி, ஒரு மனுஷனுக்கு உலகத்தில் ஒரு நெருக்கம் வருது. ஆண்டவர் பார்த்து என்ன செய்யறாரு? மிகாவேல் தூதர் அனுப்புறார். நம்முடைய தேவன். வாசிங்க. ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். பாருங்கள், அதாவது அடிமையாக போகிறார். அடிமைக்கு அங்க ஒன்றும் கிடையாது. திரும்ப என்ன, ஆண்டுடைய இரக்கத்தினால அரசபையில் இருக்கிற பாக்கியம் கிடைக்குது. எதிரிகள் ஏராளம். அதுல ஒரு எதிரி என்ன செய்யறான்? ஒரு அதிபதி 21 நாள் போட்டு நெருக்கிறான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். பாருங்க, மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. என் மனுஷன் எதிர்க்கான். தேவன் அனுப்புறது யார? தூதனை. அல்லேலூயா. நம்முடைய பக்தி பனி போல இருக்கு. தேவனை ஸ்நேகிக்கிறோம் சொல்றேன், பொய். என்ன ஸ்நேகம்? ஒருவேளை காலை எழுப்புனா கொஞ்சம் கடமைக்கு ஆண்டவரை பற்றி கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோம். சில நேரங்கள் உணர்வு வந்த பாடுகளை கொஞ்சம் தியானிப்போம், அவ்வளவுதான். அது அல்ல. சந்தர்ப்பம் சூழ்நிலையும் போய் சொல்றோமே. சந்தர்ப்பம் சூழ்நிலை வரும்போது என்ன செய்யறோம்? ஒன்றும் தெரியாத போல இருக்கிறோமே, தேவனை மறுதளிக்கிறோமே. அது அல்ல தேவ ஸ்நேகம். சிலங்களுக்கு எப்படி இருக்கும்? 3 வேளை ஜெபம் பண்ணுவாங்க. ஒருவேளை காலையில் நேரத்தை எழும்பிடுவாங்க, நைட்டு கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோம். சிலவங்க மத்தியானம் ஜெபம் பண்ணலாம். நான் ஜெபம் பண்ணுறேன், ஆனால் ஒன்றும் கேட்கப்படலை. அந்த ஜெபம் அல்ல. ஆண்டவருக்கு பயந்து தன்னுடைய ஜீவியத்தை காத்துக்கொள்கிறதான ஒரு அனுபவத்தோடு இருந்து நீங்கள் ஜெபம் பண்ணிருக்கலாம், ஜெபம் கேட்கப்படும். தானியேலும் 3 வேளை ஜெபம் பண்ணுச்சு. ஆனால் என்ன? ஆண்டவருக்கு பயந்து தன்னுடைய ஜீவியத்திலே பாவம் இல்லாத ஒரு அனுபவம் இருந்துச்சு. நமக்கு என்ன? நான் ஆண்டவரை சிநேகிக்கிறேன், நான் 3 வேளையும் ஜெபம் பண்ணாச்சு, எனக்கு எந்த விதமான மாற்றமே இல்லை. ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நம்ம தீர்ந்து போகிற காரணமே தான். சிந்தனை எங்கே உண்டாகுது? உள்ளது உண்டாகுது. யதார்த்தமாக தேவனை சிநேகிக்கிறியா? அது கிடையாது. ஆனால் அதை நம்பவும் மாட்டாங்க, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கபடை உறுதியாக பிடித்து சொல்லப்பட்டிருக்கு ஆண்டோடைய வார்த்தையாகும். திருந்தணும், மாறணும், அதான் சொல்றது. எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு சாக்கு போக்கு உண்டு. நான் பண்ணாத ஜெபமா, நான் வடிக்காத கண்ணீரா, அது கேட்கப்பட்டுச்சா? கபடை உறுதியாய் பிடித்திருக்கிறாங்க. இன்னும் கபடுகளுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3:14 வாசிங்க. தேவனை சேவிப்பது விருதா? பாருங்க, ஆண்டவரை சேவிக்கிறது விருது. அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? நான் ஏன் மறுபடியும் உலகத்து பக்கம் போனேன்? ஏன் டெய்லி ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டேன்? இல்லை கட்டளைகள்லாம் கை கொண்டு என்னத்தை கண்டேன்? அதனால மனசு ரொம்ப துக்கம்தான். டிவி பார்க்காத, சினிமா பார்க்காத, அங்கே போகாத, இங்கே போகாத, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அவங்க கூட சேராத, இவங்க கூட சேராத, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். போய் பேசாத, கண்கள் இச்சையோட காணப்படாத கட்டளைகள், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால் என்ன சொல்கிறேன்? கட்டளைகளை கை கொண்டுதான் என்ன பிரயோஜனம் ஐயா? அந்த ஆண்டவருக்கு முன்பாக அவருடைய கட்டளைகளை கை கொண்டு ஒரு துக்க முகத்தோட, பைபிள் என்ன சொல்லு? எப்பொழுதும் பயப்படுகிறவன் பாக்கியவான்.
எப்பொழுதும் எல்லா காரியத்துக்கும் பயந்து ஒதுங்கி போனால் என்னத்தை உலகத்தை அனுபவிக்கிறது? அப்போ துக்க முகத்தோடு இந்த உலகத்தில் பரிசவான்களாக காணப்படுறது விருப்பம் கிடையாது. இது எப்படி? சாக்கு போக்கு. வேதம் வாங்குன்னு சொல்லுது, நம்மில் அநேகர் விழ காரணமே உங்களுடைய இருதயமும் உங்களுடைய இருதயத்திலிருந்து எழும்பக்கூடியதான பொல்லாத சிந்தனையுமே. வேற ஒன்றும் இல்லை. ஜெபம் கிடையாது. இல்லைன்னா அடுத்தவங்க பார்க்கத்தக்க ஒரு ஜெபம் இருக்கும், முடிஞ்சு போச்சு. யதார்த்தமான ஸ்நேகம் ஆண்டுக்கு மேலே கிடையாது. கட்டளைகளை கை கொள்கிறோமா? கிடையாது. அது கஷ்டம். கேட்டால் சாக்கு போக்கு. அதனால் என்ன பிரயோஜனம்? வேதம் தான் சொல்லுது. வேதம் தான் சொல்லுது. ஆபிரகாம் கட்டளை எல்லாவற்றையும் கை கொண்டான்னு தெளிவாக சொல்லப்படுது. வேதாகமம் சொல்லுது ஆபிரகாம் எல்லா கற்பனைகளையும் கை கொண்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவனே ஆபிரகாமை சோதிக்கிறார். சோதிச்ச பிறகு சொல்றாரு, நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று. அது எப்போ சொல்லுகிறாரு? மகனை பலியிட சொன்ன பிறகு சொல்லுகிறார். அந்த விசுவாசம் இருக்கா? அந்த ஸ்நேகம் இருக்கா? அந்த பக்தி இருக்கா? அது எதுவுமே நம்மள்கிட்ட இல்லையே. நமக்கு தேவை ஆசீர்வாதம், நமக்கு தேவை கேட்ட உடனே கிடைக்கணும். இல்லைன்னா என்ன செய்வோம்? அந்த ஆண்டவரே குறைச்சலோட. பிரசங்கின் புஸ்தகம் 9 அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்கள். எல்லாருக்கும் எல்லாம் ஒரே விதமாய் சம்பவிக்கும். கபடான சிந்தனையாகும். போய் அப்புறம் என்ன பேருவாங்க? எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ஐயா நடக்கும். எவ்வளோதான் பரிசுத்தமாக இருந்தாலும் அங்கே ஒரு புண்ணியமே இல்லை. துன்மார்க்கனாக இருந்தாலும் அதில் ஒன்றுமே இல்லை. எல்லாம் ஒன்று தான். எதுக்கு இந்த வேஷம் அறியணும்? எதுக்கு நம்ம ரசிக்கப்பட்டு சொல்லிட்டு அப்புறம் அதுவும் இல்லை இதுவும் இல்லைன்னு இருக்கணும்? இப்படி பலவிதமான சிந்தனைக்கு அங்கே இடம் வருது. காரணம் என்ன? சாத்தான் உள்ளே போகிறான். அவனுக்கு சிந்தனை எப்படி வருது? வேதத்திலே அங்கே இருக்குது கபடான சிந்தனையை பற்றி. வாசிங்க. எல்லாருக்கும் எல்லாம் ஒரே விதமாய் சம்பவிக்கும். அப்படி சம்பவிக்குமோ? சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும், நற்குணமும் சுத்தமுள்ளவனுக்கும் சுத்தமில்லாதவனுக்கும், பலியிடுகிறவனுக்கும் பலியிடாதவனுக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும். சம்பவிக்குமா? கிடையாது. நமக்கு என்ன அப்படி? ஏன் கீழே விழுந்தாச்சு, என்னை எழும்ப விருப்பம் இல்லை, பாவத்திலே தான் இருக்க விருப்பம். சாக்கு போக சொல்லாண்டாமா? வாசிங்க மறுபடியும். எல்லாருக்கும் எல்லாம் ஒரே விதமாய் சம்பவிக்கும். எல்லாருக்கும் எல்லாம் ஒரே விதமாய் சம்பவிக்கும் கிடையாது. பாருங்க, கிடையாது. தானியேல் தீர்க்கதரிசியை கொண்டு எங்கே போட்டாங்க? சிங்கத்தின் கையில் போட்டாங்க. அடுத்த நாள் காலை தரியராஜா ஓடிந்து பார்க்காரு. தானியேலே தானிய தந்தம்போடு கூப்பிட சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கும் உன் தேவன் உன்னை சிங்கத்தின் வாயிலும் தப்புவித்தாரோ என்று கேட்குறான். கதறான். ஆமான்னு பதில் சொல்றான். ஏன்? அவன் உயிரோடு இருக்கிறதுனால. இடைவிடாமல் ஆராதிக்கக்கூடியதான அந்த தேவனை யதார்த்தமாக அவன் சிநேகிச்சனாலே, இருதயபூர்வமாகவே அவன் ஆராய்ச்சினால் கடமைக்காக இல்லை, நம்மள்ட்ட கடமைக்கு தான் இருக்கும். இங்கே தான் பக்திமான்கள். வெளியே போன சண்டை போடுவோம், வீட்டில் போன சண்டை போடுவோம். பொறுமை இருக்கா? சகிப்புத்தன்மை இருக்கா? கிடையாது. எங்க தப்பும்? எல்லாருக்கும் ஒரே சம்பவிக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இல்லை, தானியேலை தூக்கியாச்சு, குற்றப்படுத்தினவங்கள உள்ள போட்டாச்சு, ஒரே மாதிரியா சம்பவிச்சு? வாய் பூட்டப்பட்டதான சிங்கம் வாய் திறந்துச்சா இல்லையா? திறந்துச்சு. நக்கிட்டு போச்சோ? சாப்பிட்டுது. தப்பலையார். கபடான சிந்தனை. பரிசுத்தத்துக்கு மேல் நம்பிக்கை கிடையாது நமக்கு. தேவன் எனக்காக பாடுபட்டார் என்றதான நம்பிக்கை இல்லை, விசுவாசம் கிடையாது. அதனால என்ன? எல்லாரும் பரிசுத்தவான்னு சொல்றாங்க, அங்க உன்னை நான் காணல, எனக்கும் ஒன்றும் கிடைக்காது. தப்பியோ? கிடைக்குமோ? ஒன்றும் கிடைக்காது. இந்த வசனத்தை வாசிங்க. எல்லாருக்கும் எல்லாம் ஒரே விதமாய் சம்பவிக்கும். சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும், நற்குணமும் சுத்தமும் உள்ளவனுக்கும் சுத்தமில்லாதவனுக்கும், பலியிடுகிறவனுக்கும். பாருங்க, சுத்தம் உள்ளவனுக்கும் சுத்தம் இல்லாதவனுக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்குமா? பலியிடுகிறவனுக்கும் பலியிடாதவனுக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும். நல்லவனுக்கு எப்படியோ பொல்லாதவனுக்கும் அப்படியே. கிடையாது. அப்போ சங்கீதம் 99 பொய்யாவது? உன்னத மானுடைய மறையில் இருக்கான்னு ஒன்று அணுகான்னு சொல்லப்பட்டிருக்கு. உன் பக்கத்தில் என்ன 1000 பேர், வலது பக்கத்தில் ஒரு 10000 பேர் விழுந்துட்டாங்களா? ஒன்றும் செய்யாது. பூமி நிலை மாறினாலும் ஒன்றும் செய்யாது. அனுபவம் இருந்தா. அல்லேலியா, அல்லேலியா. எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. பாருங்க,
சும்மாவா சொல்றோம்? ஏன் ஆண்டவரை தேடுன்னு, வேற ஒன்றும் இல்லை. சரி, ஒருவேளை கீழே விழுந்துட்டா, ஒருவேளை பின்மாற்றம் அடைஞ்சிட்டா, ஜீவியெல்லாம் கெட்டு போச்சு, எதுக்காக திரும்ப நாங்கள் சொல்லுகிறோம்? எதுக்காக ஆண்டவர் வேதத்தை கொண்டு உரைக்கிறார்? திரும்ப நீ கபடான சிந்தனைக்கு இடம் கொடுக்காதுங்க, வீண் சிந்தனைக்கு இடம் கொடுக்காதுங்க, அதை நம்பாதுங்க. அது சாத்தானுடைய யோசனைகள், சாத்தானுடைய எண்ணங்கள், அது சாத்தானுடைய ஞானம், புத்தி, அறிவு. சாத்தான் என்ன சொன்னா, பழத்தை சாப்பிடும் போது சாப்பிடுற நாளிலே நீங்கள் சாக மாட்டீங்கன்னா, மாம்சீக பிரகாரம் சாகல, ஆனா ஆத்மீக பிரகாரம் செத்தாங்க. சாத்தான் அப்படி அவங்க ஐடியா எழுதிடுவான். பரிசுத்தவானா இருந்தவங்க கூட யார் நிலந்தாங்க, யார் மேலே போனா, அதெல்லாம் உனக்கு என்னத்துக்கு, நீ எல்லாரையும் போல இரு, நல்ல தெம்பா இருக்கும். கபடை உறுதியா பிடித்திருக்காங்க. என்ன ஆகுது? தப்ப முடியுமா? தப்ப முடியாது. அந்த கபடி எங்க இருக்கு? உங்களுக்குள்ள இருக்கு. எல்லாம் என்ன ஒரே மாதிரி நடக்கும். பலி இடுறவனுக்கும் சரி, பலி இடாதவனுக்கும் சரி. தொடர்ந்து வாசிங்க. ஆணை இடுகிறவனுக்கும் ஆணையிடுகிறவனுக்கும் ஆணையிட பயப்படுகிறவனுக்கும் சமமாய் சம்பவிக்கும். நமக்கு என்ன தைரியமா சொல்லிடுவோம், நாளைக்கு தருவியா, அது ஏதாவது சத்தியத்தை அடிச்சு ஏதாவது ஒரு ஆணையை அடிச்சு நாளைக்கு தருவேன்னு சொல்லிடுவோம். காரியம் நடக்கணுமே, நாளைக்கு பார்த்தா ஆளை காணாது. எத்தனை பேருக்கு பயம் இருக்கு? இங்க என்ன சொல்லப்பட்டு எல்லாருக்கும் ஒண்ணு போல சம்பவிக்கும், நீ உன் விருப்பம் போல நட. எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது. சூரியனுக்கு கீழே நடக்கிறது எல்லாவற்றிலும் விசேஷித்த தீங்காம். ஆதலால் மனுபுத்திரன் இருதயம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. எதனால? வழி தப்பி போன பிறகு திரும்பி வர விருப்பம் இல்லை. எதனால? கீழே விழுந்த பிறகு எழும்ப விருப்பம் இல்லை. எல்லாருக்கும் ஒரே போல சம்பவிக்கும். வெள்ளை துணி போட்டவங்களும் சரி, களை துணி போட்டவங்களும் சரி, முடிவு எல்லாம் ஒண்ணுதான். யாரு கண்ட நரகத்தை பரலோராயத்தை? அந்த இருதயம் என்ன அங்க கொளுத்துட்டு. வாசிங்க. ஆதலால் மனுபுத்திரன் இருதயம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. தீமையினால, கபடுனால நம்ம என்னதான் சொன்னாலும் அங்க பலன் கொடுக்க முடியாத அளவுக்கு அது என்ன நிறைஞ்சிருக்கு. அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளளவும் அவர்கள் இருதயம் பைத்தியம் கொண்டிருந்து பின்பு அவர்கள் செத்தவர்களிடத்திற்கு போகிறார்கள். என்ன சம்பவமா? கபடான சிந்தனைலாம் எல்லாருக்கும் ஒரே போலதான், எல்லாருக்கும் ஒரே போல சொல்லலாம். ஆனா முடிவு என்ன தெரியுமா? செத்தவர்களிடத்தில் போவார்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஜீவனுக்குள் பிரவேசிப்பார்கள் என்று யாருக்கும் சொல்லப்பட்டிருக்கு? ஆட்டுக்குட்டி நிமித்தம் தங்களுடைய சரீரத்தை என்ன ஒப்பு கொடுத்தவர்கள், இரத்த சாட்சியாக மரித்தவர்கள், இருக்கிற நாள் வரைக்கும் அந்த தேவனுக்கு பயந்து கற்பனைகளை கை கொண்டு உலக மனுஷனுக்கு என பயப்படாமல் தேவனுக்கு அடிமையாக ஜீவித்தவர்கள் ஜீவனுக்கு பிரவேசிப்பார்கள். எல்லாவற்றையும் அனுபவித்தவர்கள். நீ இந்த உலகத்தை எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு, எங்க போ? செத்தவரிடத்தில் போ. நரகத்துக்கு போறவங்க இன்னொரு பேர் தான் அது. எதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் கபட விடுனி? எதுக்கு ஆண்டவர் சொல்ல திரும்புனி? காரணம் இதுதான். ஆண்டவர் சொல்ல காரணம் என்ன? நீங்க செத்தவங்களிடத்துலாம் போவீங்க. என்ன நம்பல அப்படிதானே? ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க. ஆண்டவர் சொல்லுவார் என்னை பின்பற்றுங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுவார் மரித்தோரை மரித்தோர் அடக்கம் பண்ணிட்டு. ஒரு காரியம் உண்டு பார்த்துருக்கீங்களா? எப்படி தகப்பனரை போய் கவனிச்சுட்டு வாரேன். அதுக்கு அர்த்தம் தகப்பனர் சாகலை. அர்த்தம் என்ன? உலக பிரகாரமாக வாழ்றதான அந்த மனுஷனை மரித்தோர் பார்த்துக்கிடுவாங்க. நீ போய் அவனுடைய காலம் அளவும் உயிரோடு இருக்கிறதான காலம் அளவும் இருந்து அவனுக்கு பணிவிட செய்யாண்டா, நீ என்னை பின்பற்றுங்கினார். அப்போ அர்த்தம் என்ன? ஒரு மனுஷன் உயிரோடு இருந்தும் தேவனை சிநேகிக்காமல், அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணாமல், அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்காமல் இருப்பானே. ஆனால் உலகத்தில் இருந்தும் அவன் மரித்தவன் தான். மரித்தவர்கள் சொல்லப்பட்டிருக்கு. உலகத்திலே இருந்தும் ஜீவியம் பரிசுத்தமாக இல்லாமல் இருக்குமே, ஆனால் மரித்தவன் தான். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? உலகத்திலே அப்படி காணப்பட்டும் இறந்த பிறகும் அடுத்தவ போகக்கூடியவங்க தான் மரித்தவர் தான் போறார். அது யாரு? நரகத்திலே இருக்கக்கூடியதான ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எதற்காக பாடுபட்டார்? ஒவ்வொன்றா நரகத்து போறதுக்கா? இல்ல, அவர் பாடுபட்டதின் பலன் கிடைப்பதற்காக என்ன செய்கிறார்? சபையை எழுப்பி சாட்சியிலே கொண்டு அவரை சுவிசேஷம் மூலம் அறிவிக்கிறார். எதற்காக? அந்த இரத்தம் வீணாய் போகக்கூடாது என்பதற்காக, நரகத்திற்கு நீங்க போகக்கூடாது என்பதற்காக, பரலோகராஜ்யம் போக வேண்டும் என்பதற்காக. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18 அதிகாரம் 23 வசனம் வாசிங்கள். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ. ஆண்டவர் கேட்கிற, ஏன் மனுஷா, நீ ஒன்னைய தேற்றிக்க, உன்னை நல்ல ஆறுதல் படுத்திக்க,
ஒவ்வொன்றுக்கும் ஒரு சாக்கு போக்கு வச்சுக்க, ஒருபோதும் என்ன திருந்திராத. ஆனால் அப்படி இருக்கிற நீ யாரு? செத்தவன், உயிரோடு இருந்தும் செத்தவன். நீ யாரு? பாவி. நீ யாரு? துன்மார்க்கு. அப்படி இருக்கிற நீ சாகிறது எனக்கு விருப்பமோ? பரம தகப்பனாங்க கேட்கிறார். வாசிங்க. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். புரிஞ்சுக்கிடுங்க, நமக்குள்ள இருதயம் இருக்கு. எப்படி உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிய விரும்புகிறீர்களோ அதே போல பரம தகப்பனுக்கு ஒரு விருப்பம் இருக்கு. அந்த இருதயத்தை புரிஞ்சுக்கிடுங்க. ஆவியா இருக்கிற தேவன் தான் சொல்லி குப்பை மாதிரி ஒதுக்கி வைக்காதுங்க. அந்த தேவன் எதை விரும்புகிறார்? எதை விரும்புகிறார்? துன்மார்க்கமான பாவ வழியை விட்டு திரும்பி பிழைப்பது விரும்புகிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் புரிஞ்சுக்கிட்ட தெரியலன்னு கேட்க. இன்னும் ஏன் நாய் போல அந்த கக்குனை சாப்பிடுறோம்? பழைய பலவீனங்களை ரத்தத்தினாலே கழுவி விடுவித்தார், மறுபடியும் அதே பலவீனம் எடுத்துக்கொண்டோம். கேட்ட என் பலவீனம் போய் சொல்லாதுங்க, தப்ப முடியாது. விருப்பாங்க வெளிச்சத்தை பார்க்கலாம், இருள் தான் விருப்பம், அதனால அங்க போறோம். விடுவிக்கக்கூடிய தேவன் உயிரோடு இருக்கிறார். அதனால தான் சொல்ல, நீ திரும்பு என்றத்தினால மறுபடியும் கழுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு சாக்கு போக்கு சொல்லணுமே, இருள வேணும், பாவத்தோட மனம் இல்லையே. ஆண்டவரே சொல்லுறார், இருதயம் உள்ள தேவன், இரக்கம் உள்ள தேவன், உங்களை போன்றதான தேவன் அவர் சொல்லுகிறார். எப்படி? எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு பாரு, 40 வருஷம் 50 வருஷம் உனக்கு நீ வாழ்ந்துட்டா சரி, என்னையாவது எனக்கு நீ வாழு. ஏன் அதை நிறைவேற்ற உங்களுக்கு முடியல? தெளிவா சொல்லியிருக்கிறாரே, எது அவருக்கு விருப்பம் பிரியம் சொல்லுகிறாரே. மறுபடியும் வாசிங்க. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களை நீங்களே கேளுங்க. நாங்க சொன்னா உங்களுக்கு மன கஷ்டமா இருக்கும். நீங்க உங்களே கேளுங்க. ஆண்டவரே சொல்லுகிறார், இவ்வளவு நாளும் துஷ்டத்தனமா துன்மார்க்கமா ஒளிஞ்சு பாவம் செய்து வெளியே யாருக்கும் தெரியாம இருந்தாலும் கூட உங்களை பாதுகாக்கிறார். இனியாவது என்ன, அதெல்லாம் குப்பண்ணி விடுங்க. ஆண்டவருடைய இருதயம் எதை விரும்புது? நான் பாவத்தினா ஜீவிக்கிறது. அப்ப அதை விரும்புங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 33 அதிகாரம் 12 வசனம் வாசிங்கள். ஏன் அந்த ஆண்டவர் சொல்லுகிறார் நீ விடு? காரணம் உண்டு பாருங்க. ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த அபிஷேகத்தை பெற்று அவருக்கு பிரியமா ஜீவித்தான் நீங்க. அதன் பிறகு பாவத்தை நீங்க எடுக்கும்போது அது வரைக்கும் நீங்க ஜீவித்தான எல்லா ஜீவித்தின் பலன்களும் இல்லாம போகுது. வாசிங்க. மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரை நோக்கி, நீதிமான் துரோகம் பண்ணுகிற நாளிலே அவனுடைய நீதி அவனை தப்புவிப்பதில்லை. புரிஞ்சுக்கிடுங்க. ஏன் இந்த ஆண்டவர் சொல்லுகிறார் நீ திரும்பி பிழைப்பது எனக்கு விருப்பம் சொல்ல காரணம் என்ன தெரியுமா? ரட்சிக்கப்பட்டதான மனுஷன், அபிஷேகம் பெற்றதான மனுஷன் அந்த முதல்ல எப்படி கொஞ்சம் பயபக்தியோடு இருந்திருப்போம், நல்ல ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் பஞ்சிப்போம். அந்த நாட்களில் செய்ததான நற்கிரியர்கள் எல்லாமே உங்களை விட்டு அகற்றப்பட்டு போகணும். இப்போ எதுவுமே கிடையாது. நீதிமானாக ரட்சிக்கப்பட்டவராக நீ காணப்பட்டு செய்த நற்கிரியைகள் நீங்கள் பாவம் செய்த அந்த நிமிஷமே அதன் பலன்கள் அற்று போனது என்று சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரை நோக்கி, நீதிமான் துரோகம் பண்ணுகிற நாளிலே அவனுடைய நீதி அவனை தப்புவிப்பதில்லை. துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு திரும்புகிற நாளிலே அவன் தன் அக்கிரமத்தினால் விழுந்து போவதுமில்லை. பாருங்க, இரக்கம் உள்ள தேவன். துன்மார்க்கன் தான், அவன் திருந்தி பிழைப்பானே, ஆனால் அவனுடைய துன்மார்க்கமான கிரியைகளின் பலன் அவனுக்கு மேல வராது என்று சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை பேருக்கு விசுவாசிக்க முடியுது இந்த வசனத்தை? அதனால தான் சொல்லுகிறார், இரக்கம் செய்கிறதான தேவன், கிருபை செய்ய விரும்புகிறதான தேவன், உங்களை விடுவித்து ஆசீர்வதிக்க விருப்பம் உள்ளதான அந்த தேவன் சொல்லுகிறார், எல்லாத்தையும் விடுவே. ஆனால் அந்த பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் என்ன செய்திருவேன்? அப்படியே மன்னிச்சிருவேன், மறந்துடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல வாஸ்த வசனத்துல கடைசி பாகத்துல திரும்ப மாட்டோம் என்கிறார்கள் என்று எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லுகிறார். அவருக்கு நம்ம எல்லாரையும் தெரியும், ஸ்கேன் பண்ண போல தெரியும். அதான் சொல்லுகிறார், அவன் வழி தப்பி போறான், அவன்கிட்ட என்னதான் சொன்னாலும் அவன் திரும்ப மாட்டான். காரணம் என்ன? அவனுக்கு உள்ள கபடு இருக்கு, மாயான சிந்தனை இருக்கு. அவன் என்ன வீண் சிந்தனை நிறைக்கப்பட்டிருக்கிறதுனால யார் என்ன செஞ்சாலும் அவன் என்ன செய்ய மாட்டான், திரும்ப மாட்டான். அதான் சொல்றார், கபடை உறுதியாய் பற்றி பிடித்திருக்கிறார்கள், திரும்ப மாட்டோம் என்கிறார். யார்கிட்ட சொல்றாங்க? ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பிடிவாதம் பிடிக்காத, நாளை கடத்தாத, சூழ்நிலைகள் மோசம், தப்பு. காரணம் என்ன? இதற்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டதான காலங்கள் செய்த நற்கரிகள் எல்லாம் போய்விடும், தப்ப முடியாது.
இப்பவும் தேவன் இரக்கம் உள்ளவராக இருக்கிறாரு. துன்மார்க்கமான கிரியைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பயந்து அறிக்கை பண்ணினா, ஆனால் அது எல்லாம் மன்னிப்பேன் மறப்பேன் நினைக்க மாட்டேன். செய்ய வேண்டியது என்ன? திரும்ப மாட்டோங்கிறத மனதை விடணும். என் ஆண்டவருக்கும் இருதயம் உண்டு, அந்த இருதயத்தில் எண்ணங்கள் உண்டு, எதிர்பார்ப்புகள் உண்டு. பாவியா இருந்து என்னை இந்நாள் வரைக்கும் பாதுகாத்தாரே என்ற உணர்வு வேணும். நடந்து தான் வரோம், பின்னாடி வண்டி அடிக்குது, ஆள் இறந்து போகுது, நல்லா தான் இருக்கும், திடீர்னு ஆள் இறக்குது, பிறகு தெரியும் சுகரு கொழுப்பு இருக்குது, அதனால் ஹார்ட் அட்டாக் வந்து ஆளுக்கு தெரியாது, ஆளை கொண்டு போவோம். எத்தனையோ பேத்தில் மனுஷன் போகிறோம், நம்ம யாரும் சொல்ல முடியாது நான் என் சுயபலத்தில் உயிரோடு இருக்கேன்னு. நம்முடைய மூச்சு அவருக்குள்ளே இருக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. சரீரம் நல்ல பலத்து இருக்கலாம், இதயத்தில் வாழ்வடைப்பு அந்த மனுஷனுக்கு தெரியாது. இப்படிங்கும்போது ஆளு போயிடும். நம்ம உயிரோடு இருக்கிறோமே, ஆனால் தேவனுடைய கிருபையே ஏன் புரிஞ்சுக்கிட்ட தெரியல. அவருடைய கிருபைக்குள் இருக்கிறோம், அவருடைய கிருபையை, அந்த கிருபையில் வளரக்கூடிய அனுபவம் இல்லையே, அதை நஷ்டப்படுத்தக்கூடியவர்களாக, அதற்கு காரணமாக இருக்க தேவனை மனஸ்தாபப்படுத்தக்கூடியவர்களாக, துக்கப்படுத்தக்கூடியவர்களாக, கபடை உறுதியாய் பற்றி கொண்டவர்களாக. ஜெபம் பண்ணி என்ன புண்ணியம்? ஆண்டவருக்கு எல்லாம் கேட்கவா போகுது, அவர் எல்லாம் செய்யவா செய்கிறாரு, என்ன புண்ணியம் இருக்குது? எல்லாருக்கும் ஒரே மாதிரி சம்பவிக்கும். அப்படிப்பட்டதான எல்லா எண்ணங்களையும் அப்படியே விடக்கூடியவர்களாக இருக்கு. என்ன செய்ய வேண்டும்? நான் அக்கிரம சிந்தை உள்ள ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய நிலைமைகளை ஆண்டவருக்கு அறிக்கை பண்ண வேண்டும், தப்ப முடியும். 25வது சங்கீதம் 11வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். இதான் நமக்கு தேவையானது. ஏற்றுக்கொள்ளக்கூடியதான மனநிலை வேணும். பொய் சொன்னாலும் போக முடியாதுங்கிறதான ஒரு மனநிலை நமக்கு வேணும். அது பிறகு பார்த்துக்கிடலான்னு சொல்லியிருக்கல, ஆனால் அது கபடான சிந்தனை. தெளிவாக புரிஞ்சிடுங்க. அநேகர் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறோம். கடன் வாங்குறோம், செத்த பரலோராஜ்யம் போக முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரியலை. ஐயா தெளிவாக சொல்லியிருக்கு. ஒருத்தன் கடன் வாங்குவானே, ஆனால் கொடுக்காம இருந்து கடைசி சண்டை போட்டு கடைசி வட்டி கரைஞ்சிடா, நீ வட்டி தராண்டாம், இல்லை அமௌண்ட்டை மட்டும் தான், இல்லை பாதி தான் சொன்னால் கூட நீ என்ன செய்யணும்? எல்லாம் திருப்பி கொடுத்தா தான் அங்கே மேலே போக முடியும். பிரசங்க கேட்டிருக்கலாம். தனக்குன்னு வரும்போது மட்டும் இன்னொரு நியாயம், அது ஒன்றும் இல்லை, கெட்டாமல் இருந்தாலும் சரி, ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் நான் பரலோராஜ்யம் பேரலான்னு. அநேகர் கபட உறுதியாக பிடிச்சிருக்காங்க, போய் சொல்லுவாங்க. அது தெரியாமல் வந்துட்டு அது ஒன்றும் இல்லை. நான் சொல்றது ஒன்னே ஒன்று தான், தன் நிலைமையை உணருங்க. என் நம் பாவிங்கிறத உணருங்க, நான் கள்ளை, நான் கபடைங்கிறத உணர்ந்து கொள்ளுங்க, என் சிந்தனை என்ன தீர்த்து கெடுத்து புரிஞ்சுக்கிடுங்க. இந்த சாட்சியை போல தேவன் மன்னிக்கிறார் என்றுதான அந்த மன்னிக்கிற தேவன் மீது விசுவாசம் உடையவர்களாக இருங்க. நமக்கு விசுவாசம் இல்லை, என்னை மன்னிப்பாரா என்றுதான ஒரு சந்தேகம் நம்மள, என்ன சாத்தான சந்தேகம் நமக்குள்ள இருக்கு. அதான் என்ன, மன்னிப்புக்காண்டி ஜெபம் பண்ணவே தோணலையே. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? என்னுடைய அக்கிரமம் பெருசுதான், ஆனா என் தேவன் மன்னிக்கிறார் என்றதான ஒரு உறுதி அவங்களுக்குள்ள இருக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. ஏன் நான் பாவிதான், நான் துஷ்டன் தான், நான் துன்மார்க்கன் தான், ஆனால் என் தேவன் எனக்காக பாடுபட்டார். 1 தீமோத்தேயு 2:6 வாசிங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதன் மீது விசுவாசம் இருக்கு. அதனால என்ன, என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய பாவங்கள் அவைகள் அநேகமாக இருந்தாலும், சுமக்க முடியாத பார சுமையாக இருந்தாலும் கூட என் தேவன் மன்னிக்க கூடியவர், என்னை மன்னிப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த உறுதி உண்டாகும் நமக்குள்ள. அது இல்லை, வாசிங்க. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. இதற்குள்ள சாட்சி ஏற்ற காலங்களில் காலம் விளங்கிதான் வருது. எத்தனையோ ஜனங்கள் எழுப்பி தைரியமா சாட்சி சொல்லாங்க. எப்படி சாட்சி சொல்லாங்க? நான் துஷ்டனா இருந்தேன், துன்மார்க்கனா இருந்தேன், என் தேவன் என்னை விடுவித்தார். நீ சாட்சி விளங்கிட்டு தான் இருக்கு, அதுல மாற்றமே இல்லை. எல்லா மனுஷர்களுக்காகவும் எல்லா மனுஷனை மீட்கும் பொருளாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எல்லா மனுஷன் சொல்லும் போது அப்படின்னு அக்கிரமங்கள் மிகுந்த ஜனங்கள் உண்டு, அநியாயங்கள் செய்த ஜனங்கள் உண்டு, வஞ்சித்த ஜனங்கள் உண்டு, கொடுமைப்படுத்த ஜனங்கள் உண்டு, கொலைக்காரர்கள் உண்டு, கீழ்த்தரமான வாயினால் சொல்லக்கூடாத மாம்சிக பிரகாரம் இச்சைக்குரிய காரியங்களை செய்யக்கூடியதான மனுஷர்கள் உண்டு. ஆனா எல்லாரையும் மீட்கும் பொருளாக தேவன் பாடுபட்டார் சொல்லப்பட்டிருக்கு. அதை விசுவாசித்தான எத்தனையோ ஜனங்கள் அந்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு தேவ ஆவியை பெற்று பரிசுத்தாவினால் நடக்கப்பட்டு சாட்சிகளாக அப்பொழுதும் நடந்தார்கள், இப்பொழுதும் உண்டு. அல்லேலூயா அல்லேலூயா. தேவையானது என்ன? அந்த தேவனிடத்தில் மன்னிக்கக்கூடியதான தேவனிடத்திலே விசுவாசம் வைக்க வேண்டும்.
எனக்காகத்தான், என்னை மீட்கும் பொருளாகத்தான் என் தேவன் பாடுபட்டார், துடித்தார், இரத்தம் சிந்தினார், ஜீவனை கொடுத்தார் என்றதான அந்த ஒரு உறுதியான நம்பிக்கை, விசுவாசம் வேண்டும். அதை வைத்து கொண்டு என்ன செய்ய வேண்டும்? வீண் சிந்தனை இடம் கொடுக்காமல் பாவரிக்கையோடு ஜெபம் பண்ண வேண்டும். செய்ய வேண்டிய ஒன்றே உண்டு. காலம் கடைசி பாருங்க, நாளை கடத்தாதுங்க. இதெல்லாம் உள்ளதான் என்று சொல்லி உங்களை நீங்களாகவே வீண் சிந்தனைக்கு இடம் கொடுத்து வஞ்சித்து கெடுத்து கொள்ளாதுங்க. வழி தப்பி போகிறவன் திரும்புகிறதில்லையோ, விழுந்தவன் எழும்புகிறதில்லையோ. எருசலேமியர் ஆகிய என் ஜனம், நம்ம தான் என்றென்றைக்கும் வழி தப்பி போகிறது என்ன காரணம்? கபடை உறுதியாய் பற்றி பிடித்திருக்கிறார்கள். அதனால திரும்ப மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள். கபடை விட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள் மீது நம்பிக்கை விசுவாசம் வைக்கும்போது, அவர் எனக்காக பாடுபட்டார், மன்னித்தார் என்று விசுவாசம் வைக்கும்போது எந்த மனுஷனும் பாவரிக்கை பண்ணி ஜெபம் பண்ணி பூர்ணமான ஒரு விடுதலை அனுப்ப சொந்தமாகிக் கொள்ள வேண்டும். நான் கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும். இந்த நாட்களிலே ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரும் பூர்ணமான விடுதலை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பேசி அறிவிக்கிறார். அதனால் உணர்வோடு ஜெபம் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளை பார்க்காதுங்க. பாவ அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. தேவன் கிரியை செய்யும் போது அந்த கிரியைக்கு இடம் கொடுங்க, உணர்வுக்கு இடம் கொடுங்க. அழுங்க, புலம்புங்க, கண்ணீர் வடிங்க. இறுதியம் உடனே ஜெபம் பண்ணி பாருங்க. வெளியில் போகும் அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். ரொம்ப லைட்டான ஒரு அனுபவம் இருக்கும். உள்ளார்ந்த ஒரு சந்தோஷம். வெளியில் எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் கூட உள்ளார்ந்த ஒரு சந்தோஷம் இருக்கும். உலகம் கொடுக்கக்கூடாதான சமாதானத்தை உங்களுக்கு தருகன்னு சொல்லப்பட்டு அனுபவிச்சு பாருங்க. ஏன் அதை அனுபவிக்க வேண்டாம்னு சொல்றீங்க? இச்சையில் இருக்கக்கூடிய அனுபவம் வந்து கொஞ்சம் தான். ஆனால் இதை அனுபவிச்சு பாருங்க. கூட இருந்து வழி நடத்துவார், தாங்குவார், தப்பு வைப்பார். ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். சரி, கஷ்டம்தான் எல்லா விதத்துலையும், ஆனால் உள்ள ஒரு சமாதானம் இருக்கும். ஏன் புரிஞ்சுக்கிட்ட தெரியல? இச்சைக்குரிய காரியங்கள்லாம் அனுபவிச்சாச்சு. இனி பரிசுத்தமாக வழி நடத்துகிறதால உள்ளதான அந்த அனுபவங்களை அடைந்து கொள்ள வேண்டும் தாகுடையவர்களாய் மாறுங்க. எனக்கு கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். ஒரு மனதோடு உணர்வோடு ஜெபம் பண்ணுங்கள். சபைக்காக ஜெபம் பண்ணுங்க, ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. சாத்தானோட எல்லா கிரியைகளும் அழிந்து பாதாளம் போகணும், அதற்காக ஜெபம் பண்ணுங்க. கடன் கஷ்டங்கள் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அது பூர்ணமாக மாறி போகிறதற்காக ஜெபம் பண்ணுங்க. மற்றும் வாக்குத்தங்கள் நிறைவேறக்காகவும் எல்லா காரியங்களும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்ம எல்லாரையும் அளவுக்கு அதிகமாக ஆசிரியப்பாராக. ஆமேன். ஜெபம் பண்ணும். மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரமபிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். உடைய இறக்கங்களுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய அன்பிற்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இல்லையில்லாத கிருபைக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரமபிதாவே கெட்டுப்போனதான மனுக்குலங்களை மறுபடியும் அழைக்கக்கூடிய தேவனாக இருக்கிறீரே பரமபிதாவே. இரு கரங்களை விரித்தவராக பரமபிதாவே அடியார்கள் பாவத்தினாலே மறுபடியுமே சிலுவையில் அறையக்கூடியவர்களாய் காணப்பட்டாலும் இரத்த காயங்களோடு காணப்படக்கூடியதான உம்முடைய சரீரத்தினால் இன்னும் அரவணைக்கிறதற்கே சுத்தமுடையவராக இருக்கிற எங்கள் தேவனே பரமபிதாவே, எல்லாரும் உம்முடைய அன்பை புரிந்து கொள்ள இரக்கம் செய்தலும் பரமபிதாவே. மாம்சீக கண்களை உடையதான ஒவ்வொருவரும் பரமபிதாவே உம்முடைய அன்பை ருசி பார்க்கக்கூடியதான பிரகாசமான மனக்கண்களுடையவர்களாய் காணப்பட கிருபை செய்தலும் பரமபிதாவே. இருதயம் இருந்தும் உணராமல் இருக்கக்கூடியதான நிலையில் எல்லாம் மாறி பரமபிதாவே உம்முடைய அன்பை யதார்த்தமாய் உணரக்கூடியவர்களாய் காணப்பட கிருபை செய்தலும் பரமபிதாவே. பதிலுக்கு பதில் செய்யக்கூடியதான மனுஷனுக்கு தேவனுக்கு விரோதமாக துரோகம் பண்ணின பொழுதும் அந்த தேவன் என்னை இன்னும் நிதானமாக இருந்து நேசிக்கிறவராக இருக்கிறாரே என்பதை புரிந்து கொண்டு பரமபிதாவே உம்முடைய பாதத்தின் அண்டையிலே வர இரக்கம் செய்யும்படியாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. காலம் கடைசியாக இருக்கிறது. நரகம் அது ஒரு மனுஷராலும் சகிக்கக்கூடியதான ஒரு இடம் என்பதை புரிந்து கொள்ள இரக்கம் செய்யும்படியாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. பின்மாற்றமான நிலையிலே காணப்படக்கூடியதான ஒவ்வொருவரும் மனத்தாழ்மையுடையவர்களாக தன் நிலையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, அவைகளுக்கு ஒரு சாக்குப்போக்கு சொல்லாதவர்களாக, அவைகளை நியாயப்படுத்தாதவர்களாக, அதை உணர்த்தக்கூடியதான மனுஷியை குற்றம் பிடிக்காதவர்களாக, தங்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாய் காணப்பட கிருபை செய்தருளும் பரமபிதாவே. தன் பிழைகளை உணர்கிறவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே பரமபிதாவே. மனுஷனுடைய நிலைமைகளை அறிந்து உம்முடைய வேதாகமும் எல்லாவற்றையும் குறித்து தெளிவும் திட்டவுமாக சொல்லுகிறதே பரமபிதாவே. இந்த நாட்களிலும் பரமபிதாவே நீர் கபடத்தை குறித்து பேசினதான திரு வார்த்தைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பரமபிதாவே.
அநேகர் வீண் சிந்தனைகளுக்கு பரவிதாவை இடம் கொடுத்து வீணான பேச்சுகள் பேசக்கூடியதான மனுஷிகளோடு தொடர்புகளை வைத்து அவர்களுடைய இன்பமான வார்த்தைகள் தங்களுக்கு ஏதோ பெரிது போல தோன்றுகிறதுனாலே அவர்களுடைய எல்லா வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்து தொலைந்து போகக்கூடியதான ஜனங்கள் ஏராளமாக இருக்கிறதே பரவிந்தாய். தங்களை புரிந்து கொள்ள கிருபை செய்தலும் பரவிந்தாய். சத்தியத்தை வீட்டிலே இருந்து படிக்கக்கூடியவர்களாகவும் போதிக்கக்கூடியதான வசனங்களை இருதயத்திலே வைத்து தியானிக்கக்கூடியவர்களாகவும் பரமிதாவே திரும்பி பாராதே என்று சொல்லப்பட்டதான அந்த வேத வசனத்தை போன்று எதையும் திரும்பி பார்க்காதவர்களாக சத்திய வேத வசனத்தை இருதயத்தை வைத்து தியானித்து அதன்படியே நடக்கக்கூடியவர்களாக காணப்பட நீர் ஒவ்வொருவரும் கிருபை செய்யும்படியாக கெஞ்சுகிறோம் பரமிதாவே. இதோ உம்முடைய வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறது என்பதை அறிகிறோம் பரமிதாவே. இருவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே பரமிதாவே. அதில் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கே பரமிதாவே. ஆயத்தம் உள்ளவர்களாக உம்முடைய ஜனங்கள் காணப்படவும் உம்முடைய வருகை எப்பொழுது இருந்தாலும் பரமிதாவே அதில் எடுத்துக்கொள்ளப்படக்கூடியவர்களாக உம்முடைய ஜனங்கள் காணப்பட கிருபை செய்யும்படியாக கெஞ்சுகிறோம் பரமிதாவே. ஒவ்வொருவரும் உம்மை குறித்துதான பயமுடையவர்களாக, உம்முடைய வேதத்தை குறித்தான பயமுடையவர்களாக, நரகத்தை குறித்தான பயமுடையவர்களாக, பரலோக ராஜ்யத்தை குறித்தான விசுவாசமும் தாகமும் விருப்பமும் அங்கு போய் சேர வேண்டும் என்றதான உறுதியான எண்ணமுடையவர்களாகவும் காணப்பட கிருபை செய்தலும் பரவிந்தாவே. ஏதோ கடமைக்காகவும் ஆராதிக்கூடியவர்களாக யாரும் காணப்படாதவனும் ஆத்ம மீட்பை சொந்தமாக்கி கொண்டவர்களாக, விடுதலையை சொந்தமாக்கி கொண்டவர்களாக, பாவத்திலிருந்து பூர்ணமான விடுதலை சொந்தமாக்கி கொண்டவர்களாக, பரிசுத்தவான்களாக, தேவனுக்கு சாட்சிகளாக பரமிதாவே ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் ஒரு கள்ளனை போல சிலுவையிலே தொங்கி ஒரு தோற்று போன ஒரு மனுஷனை போல எங்களுக்காக சிலுவையிலே தொங்கி மரித்தீரே பரவிந்தாவே. நீர் கிறிஸ்துவானால் உம்மையும் ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கே பரவிந்தாவே. ஆனால் அடியார்களை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக பரமிதாவே சர்வ வல்லமையும் சர்வ அதிகாரமுள்ள தேவனாகி நீர் ஆணிகளுக்குள் அகப்பட்டவராக அடியாளுக்காக தொங்கி ஜீவனை கொடுத்தீரே பரவிந்தாவே. தோற்று போனவரை போன்று, ஒரு கள்ளனை போன்று, ஒரு குற்றவாளியை போன்று எல்லாரும் அந்த கல்வாரி பாடுகளை சிந்திக்கக்கூடியவர்களாக, தங்களை அருவருக்கக்கூடியவர்களாக, உமக்கு அடிமைகளாக இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ணக்கூடியதான பரிசுத்த ஆவியின் பெலனை கொடுக்கும்படியாக கெஞ்சுகிறோம் பரவிந்தாவே. உலகத்தை ஜெயித்த அனுபவத்தோடு, சுயத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட அனுபவத்தோடு உமக்கு அடிமைகளாக இந்த உலகத்தில் ஜீவிக்கூடியதான அனுபவத்தை கொண்டு கட்டளையிடும்படியாக கெஞ்சுகிறோம் பரவிந்தாவே. ஆதி பெந்தேகோஸ்து சத்திய சபை என்று பெயர் இருக்கிறதே பரவிந்தாவே. அந்த ஆதி சபையார் என்ற அனுபவத்தை உடையவர்களாக, பெந்தேகோஸ்தின் ஆவி உடையவர்களாக, சபையாராக பரவிந்தாவே மற்ற ஜனங்களுக்கு சாட்சிகளாக ஜீவிக்கூடிய அனுபவத்தை கட்டளிடும்படியாக கெஞ்சுகிறோம் பரவிந்தாவே. இதோ இங்கு காணப்படக்கூடியதான ஒவ்வொரு நிலைகளையும் அறிகிறீர். என்னென்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார்கள் என்பதை அறிகிறீர் பரவிந்தாவே. உள் இருதயங்களை ஆராய்கிற தேவன் தாமே எல்லாருடைய தேவைகளையும் இந்த சபை மூலம், சாட்சியுடைய பாடுகள் மூலம் இறங்கி கட்டளிடும்படியாக கெஞ்சுகிறோம் பரவிந்தாவே. நோய்களை குணமாக்கி, வியாதிகளை குணமாக்கி, பிசாசுகளை துரத்தி, பின்மாற்றக்காரர்கள் உயிர்ப்பிக்கப்பட செய்து ரட்சிக்கப்படுவதற்காக வேண்டிய விண்ணப்பம் எடுக்கிற ஜனங்கள் பூர்ணமான மனம் திரும்பி சொந்தமாக்கி கொண்டு, பூர்ணமான பாவ மன்னிப்பை சொந்தமாக்கி கொண்டு, பாவத்திற்கும் தனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாத விடுதலையை வரமாக பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே தாமரையின்மை தண்ணீர் இருப்பதை போன்ற அனுபவத்தோடு, பாவமற்ற அனுபவத்தோடு ஜீவிக்க நீர் கிருபை செய்யும்படியாக கெஞ்சுகிறோம் பரமிதாவே. எல்லாரையும் காண்கிற தேவனே, சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் நாங்கள் வீடுகளில் போகத்தக்கவாறு இந்த இரக்கத்தை எல்லாரும் சொந்தமாக்கிக் கொள்ள கிருபை செய்யும்படி கெஞ்சுகிறோம் பரமிதாவே. ஒவ்வொரு தேவைகளை நிறைவேற்றும்படியாக கெஞ்சுகிறோம் பரமிதாவே. வீடுகளில் இருக்கிறதான நெருக்கங்கள், கஷ்டங்கள், கடன் பாரங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு போக கிருபை செய்யும்படி கெஞ்சுகிறோம் பரமிதாவே. ஐக்கிய குறைவுகள் எல்லாம் மாற்றப்பட்டு போக கிருபை செய்தலும் பரமிதாவே. சகோதர ஸ்நேகம் உண்டாக கிருபை செய்யும்படியாக கெஞ்சுகிறோம் பரமிதாவே. ஐக்கியம் உண்டாக கிருபை செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் பரமிதாவே. பரமிதாவே, வாக்குத்தங்களை கொடுத்த தேவன் தாமே வாக்குத்தமான கிரியையும் சபையில் நடப்பித்து நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்பதும் இது உம்முடைய சபை என்பதும் நீர் வெளிப்படுத்தி காண்பிக்கும்படியாக உடைய இரக்கங்கள் நிமித்தம் அடியார்கள் கெஞ்சுகிறோம் பரமிதாவே. பரமிதாவே, சபைக்கு இருக்கிறதான எல்லா கடன் கஷ்டங்களிலிருந்தும் பூர்ணமான விடுதலை தரும்படியாக கெஞ்சுகிறோம். அடியார்கள் எல்லாரையும் பயமுறுத்துகிறதான அந்த கொள்ளை நோயை நீர் அகற்றி போடும்படியாக கெஞ்சுகிறோம் பரமிதாவே. அடியாளுடைய பாவங்கள், மீறல் தாமே இவைகளுக்கு காரணம்
பரமபிதாவே இந்த உலகத்தை விட்டு இன்னும் மாறாமல் இன்னும் திரும்பி தொடர்ந்து பிடிக்கக்கூடிய ஒரு நிலையோடு காணப்படுகின்ற அறிகிறோம். பரமபிதாவே அவையெல்லாம் மாற்றப்பட்டு போகவும் உம்முடைய ஜனங்கள் சமாதானத்தோடு உம்மை ஆராதிக்கக்கூடியவர்களாய் காணப்படவும், சமாதானமாக இந்த உலகத்தில் எங்கும் போய் சென்று வரத்தக்கதான ஒரு இரக்கத்தை உடையவர்களாய் காணப்படவும் நீர் இந்த கொள்ள நோய் அகற்றி போடும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். பரமபிதாவே பரமபிதாவே உம்முடைய ஜனங்களோடு எப்பொழுதும் கூட இருக்கும்படி கெஞ்சுகிறோம். உமக்குள்ளும் உம்முடைய இரத்தத்துக்குள்ளும் உம்முடைய 5 அடைக்கலத்திற்குள்ளும் வைத்து விசேஷமாக பாதுகாக்கும்படியாக கெஞ்சுகிறோம். பரமபிதாவே தடையில்லாமல் குறிப்பிட்ட நேரத்திலே பரமபிதாவே ஒவ்வொருவரும் தங்கள் வீடுகளுக்கு சென்று சேரத்தக்கவாறு வாகன வசதிகளை கட்டிடும்படி கெஞ்சுகிறோம். அதன் பிறகும் உம்முடைய பாதுகாவல் ஒத்தாசைக்குள் எப்பொழுதும் காணப்பட கிருபை செய்தலும் எல்லா தீமைக்கும் எதிர்சத்து வல்லமைகளுக்கும் நீங்களாக்கி நீர் பாதுகாக்கும்படி கெஞ்சுகிறோம். எல்லா குற்றங்கள் குறைகளையும் கிருபையாய் மன இறங்கி மன்னிக்கும்படி கெஞ்சுகிறோம். யாவர் மீதும் கிருபையாயிருந்தருளும், இரக்கமாயிருந்தருளும், அன்பாயிருந்தருளும், தயவாயிருந்தருளும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம்மனோடும் சபையினத்தோடும் கூட இருப்பதாக. ஆமென்.